டூர் வந்து ரொம்ப விசேஷமாக நல்லா இருந்தது. அந்த ரஞ்சிதா மேடம் பண்ணினது ரொம்ப விசேஷமாக இருந்தது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹெல்ப் மைண்டோட அழைச்சிட்டு போனது, பார்த்தது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கள வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த வயசுக்கு அவங்க இப்படி செஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது. கங்கா டூரிசமில் நான் ட்ராவல் பண்ண இந்த 10 days 1 week வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தது. நான் வந்து ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நான் போனதில்லை. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேக்கேஜ். நான் ஃப்ரெண்ட்ஸ் டூர் போயிருக்கேன், ரிலேட்டிவ்ஸ் பக்கம் டூர் போயிருக்கேன். பட் வெளியுலகம் ஒரு பலதர பட்ட மக்களோட ஒரு டூருன்னு நான் பேக்கேஜுன்னு போனது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இதுலேயும் அந்த பொண்ணோட ஹாஸ்பிட்டலைசேஷன் வெரி ஆசம். ஏன்னா அந்த டூரில் வந்தவங்க அத்தனை பேருமே above 50, நாட் பிலோ 50. ஒரு சிங்கிள் பர்சன் கூட பிலோ 50 கிடையாது. நமக்கே நார்மலாகவே தெரியும் above 50ன்னா நம்மளுடைய உடல்கள் எவ்வளவு தளர்ந்து போயிருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது above 50ல் 15 to 10 to 15 மெம்பர்ஸ் அதில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் அவங்க பண்ண ஹாஸ்பிட்டலைசேஷன் வெரி ஆசம். வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஸோ யாராவது டூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் ரஞ்சிதா. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் தருவாங்க. எங்க போகணுன்னாலும் கூடவே வர்றாங்க. ராத்திரியும் பகலுமா ஒரு தூக்கம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், இவ்வளோ பேர் அவங்க கூட்டிட்டு போறாங்க. யாருக்கு 1 மணி ஆனாலும் சரி, நைட்டு 4 மணி ஆனாலும் சரி, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் உடனே கால் பண்ணா உடனே வந்து நிக்கிறாங்க. இந்த ஒரு வாரமா அவங்க தூங்கி நாங்க பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாகவும் இருக்காங்க, ரொம்ப பிரில்லியண்டாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் யாராவது ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும், எங்கேயாவது ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கங்கா டூரிசமை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். எல்லாமே விசேஷமாக பண்ணியும் தருவாங்க. நந்தினி மேம் யூடியூப் சேனலில் பார்த்து அவங்க வந்து ரஞ்சிதா டூரிசத்தை பற்றி போட்டிருந்தாலே அதில் உள்ள ஈர்ப்பில் நமக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்னை விட என் மருமகன் தான் இதில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சது. ரஞ்சிதா என் பிள்ளை, என் மகளை மாதிரி எங்கே போனாலும் வந்தாலும் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் சரி, எந்த கோவிலுக்கும் கொண்டு போய் மகளை மாதிரி என் பொண்ணு வயசு தான் இருக்கும். அதை விடையும் அம்மையை எப்படி பார்த்துக்கிடுவாளோ அதை விட பார்த்துக்கிட்டு எல்லா கோவில்லையும் கூட்டிகிட்டு போய் எல்லாம் காட்டி பிறகு எல்லாம் தந்தா. ரஞ்சிதா டூரிசம் போகக்கூடியவங்க அவங்க கான்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணி பேசுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு பிள்ளை ஒரு அம்மாவை எப்படி கூப்பிட்டு போகலாம் அது மாதிரி கூட்டிகிட்டு போய் கொண்டு அதே மாதிரி பத்திரமா கொண்டு அவளும் சரி அவள் ஹஸ்பண்டும் சரி 2 பேரும் ஒரு மகனும் ஒரு மகளும் மாதிரி 2 பேரும் நல்ல முறையில் செய்தாங்க. வாசிக்கு நான் மதுரையிலேருந்து வரேன். இந்த கங்கா டிராவலர்ஸ் வந்து பயணங்கள் வந்து எனக்கு மன திருப்தியாக இருக்குது. எல்லாமே வந்து நான் முதலையே 10 வருஷத்துக்கு வந்து ட்ரெயினில் சந்தனில் வந்தேன். அதனுடைய அனுபவங்களை விட இந்த அனுபவங்கள் ரொம்ப சிறப்பாக முறையில் இருக்குது. ரூம் சர்வீஸ்லேருந்து சாப்பாட்டில் இருந்து உடல் எங்கேயுமே வந்து நல்லா நின்று அதாவது வந்து இது குடும்ப டூர் மாதிரி இருக்குது. டூர்னு சொல்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. டூரிஸ்ட் மாதிரி ஓடி அங்கே எங்கேயெல்லாம் போகிறதுக்கு இடம் இல்லை. இது வந்து குடும்பமாக ஃபேமிலியாக ஜாலியாக போனால் எப்படி இருக்குமோ, எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இறைவனுடைய தரிசனத்தையும் நல்லா நின்று நிதானமாக பார்த்தோம். எந்த இடத்துலையும் அவசரமாக ஓடி வந்து இதாகி பிரச்சனை ஆகி எங்கேயுமே நாங்கள் போகலை. இந்த இடம் வந்து இந்த ட்ராவல் சூப்பராக இருக்குங்கிறது நான் சொல்லிக்கிறேன். என்னோடய ஏஜ் 65. என்னையும் வந்து நல்ல திறமையாக கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு இந்த கங்கா டிராவல்ஸுக்கு ரொம்ப நன்றி. தம்சட். கங்கா டூரிசத்தில் இப்போ இன்னைக்கு காசி யாத்திரை வந்திருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம்? எங்களுக்கு நல்ல அனுபவம்ப்பா. எங்களுக்கு வயசு ரொம்ப 65 நடக்க முடியலை. இருந்தாலும் நல்லா பார்த்து நல்லா கூப்பிட்டு நல்லா காசியை நல்லா பார்த்து நல்லா சாமி விட்டு வந்தோம். எல்லா தீர்த்தத்துலேயும் நீராடினீங்களா? நீராடணும், திருப்தியாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டீங்களா? தரிசனம்லாம் எப்படி இருந்தது? தரிசனம், நல்ல சாப்பாடு, தங்குறதுக்கு நல்ல இடம், பிண்டங்கள்லாம் கொடுத்தீங்களா? நல்லா போட்டு நல்லா செஞ்சாங்க. நீங்கள் நினச்சதை விட நல்லபடியாக இருந்துச்சா? நல்லபடியாக இருந்துச்சுப்பா. சந்தோஷமா? சந்தோஷம். அடுத்து எங்களோட ட்ராவல் பண்ணுவீங்களா? பண்ணுவோம்ப்பா. சரிம்மா, நன்றிம்மா. நாங்கள் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் திருமங்கலத்துலேருந்து நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். எனக்கு தற்செயலாக என்னுடைய சகோதரிகள் வந்து அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி கங்கா ட்ராவல்ஸ் மூலமாக நாங்கள் காசி போகிறோம், நீ வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 9 daysன்னு சொன்னோடனே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, ஸ்ட்ரக் ஆனது. எப்படிப்பா 9 days நம்ம சமாளிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்களாம் போகிறோம், வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஓகே, ட்ரிப்புக்கு ஓகே சொன்னேன். இவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ட்ரிப்புக்கெல்லாம் இது பண்ணிட்டோம்.
ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தோடனே ஃப்ளைட் ட்ரிப்பு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு தடவை போயிருந்தாலும் கொஞ்சம் லாங் ட்ரிப்பாக இருந்ததுனால அதை ரொம்ப சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணேன். அழகாக வந்தவுடனே ஃபஸ்ட்டு நைனிஸ் ஆரம்பிக்கும். அங்கே சக்கர தீர்த்தம் அதில் குளித்தது எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம், ரொம்ப பெரிய புண்ணியமாக நினைக்கிறோம். நான் கூட கொஞ்சம் உள்ளே இறங்குறதுக்கு தயங்கினேன். எங்கள் சார் இழுத்து வா 3 தடவை சுற்றிட்டு தான் போகணும், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அந்த இது பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அதை பண்ணிட்டு வந்தோம். கூட வந்தவன்றத விட எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்த ரஞ்சனி, நந்தினி இவங்கெல்லாம் ஒவ்வொரு இடங்களையும் இதுதான் இப்படித்தான் இந்த மாதிரி வந்தது, இதனுடைய வரலாறை ஃபுல்லாக சொன்னாங்க. ரொம்ப உண்மையிலேயே அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பார்த்தது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது, பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஒவ்வொரு ராமாயணம் நாடகம் அந்த இது சீரியலில் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நம்ம வர முடியுமா அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல நிற்கும்போது ஏதோ ஒரு பெரிய இதில் சாதித்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர், நம்ம சொல்லவே வேணாம். விஸ்வநாதரை தரிசிக்கணும்னா அதுக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கணும். இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது என்னுடைய கைடான எங்களை கூட்டிகிட்டு வந்த ரஞ்சனி மேடத்தை தான் சார். உண்மையிலேயே அவங்க ரொம்ப பொறுமையாக எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதையெல்லாம் இது பண்ணி அவங்க எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக செஞ்சாதான் இந்த வேலையை மட்டும் அவங்க செய்ய முடியும், இந்த கடமையை செய்ய முடியும், இந்த பொறுப்பை செய்ய முடியும். அவங்க எந்த இதுவுமே முகம் சுளிக்காமல் செஞ்சாங்க. அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். இதோடு என்னன்னா, நாங்கள் இந்த தளத்தை இவங்க மூலமாக தான் பார்க்கணுன்ற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கொடுத்தது காசி விஸ்வநாதனுடைய அருள் தான். அவருடைய அருள் எங்களுக்கு கிடைக்கணும். திருப்பி இந்த ட்ராவல்ஸ் மூலமாக, மா கங்கா ட்ராவல்ஸ் மூலமாக திருப்பி காசி விஸ்வநாதரை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவரை தரிசிச்சுட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னுடைய வேண்டுதலாக. கங்கா ஆரத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாயந்தரம் அந்த என்ன சொல்கிறது, அந்த மாலை நேரத்தில் அழகாக அவங்க செய்கிற அந்த கங்கா ஆரத்தியை ஃபஸ்ட்டு முதல் சீட்டில் அது அவ்வளோ பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்றது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் வீடியோ கால் போட்டேன். பாருங்கம்மா, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, அவ்வளோ அழகாக செஞ்சாங்க. அந்த கங்கா மாதாவுக்கு எவ்வளோ அழகான ஒரு ஆரத்தி, இந்த ஆரத்தியெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கோம். கங்கா ஆரத்தி நம்ம எது பண்ணினாலும் காசி விஸ்வநாதரையும் கங்கா ஆரத்தியும் கட்டாயம் நம்மளுடைய இந்த பிறவியில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சங்கள் நான் சொல்லுவேன். சாப்பாடு ஒத்துக்காதோ, எனக்கெல்லாம் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது. இது வேற நமக்கு யோசனை வேண்டியதாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு கிளம்பும்போது. ஆனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த காசி 2 days 3 days நம்ம இருக்கும்போது அந்த வீட்டில் சமைச்சு கொடுத்தாங்க. ஒரு நேரம் சப்பாத்தி, ஒரு நேரம் பொங்கல், ஒரு நேரம் இட்லி, ஒரு நேரம் தோசை. அந்த வீட்டில் சாப்பிட்டதுனாலுடைய பலன் தான் இப்போ முடிய நாங்கள் என்ன செய்கிறோம், தெம்பா தைரியமாக இருக்கோம். மற்றதெல்லாம் நான் மற்ற ட்ராவல்ஸ் நான் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் மற்றது கூப்பிட்டு போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்றப்ப 1 day சாப்பிட்லாம், 2 daysன்றப்ப அதுக்கு நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. இது ஹோம் ஃபுட்டுனால எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக, எங்களுக்கு எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருந்தது. நாங்கள் சிஸ்டர்ஸோடு வந்ததுனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதோடு இல்லாமல் இன்னொரு ஃபேமிலி அவங்க எங்களோடையே வந்திருந்தாங்க, கும்பகோணத்தில் அவங்களும் நல்ல என்ஜாய்மெண்ட், எதையுமே மனசில் வச்சுக்கல. உண்மையிலே நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பும்போது அவங்க எங்கள் ஃபேமிலியாக தான் நாங்கள் போய் நினச்சிட்ருக்கோம். அவங்கள விட்டுட்டு போகிறோன்னா அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு இதுதான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் சொன்னோம்னா இந்த பெரும் பாக்கியம் ரஞ்சனி மேடத்தை தான் சேரும். அவங்க மூலமாக இந்த புண்ணியத்தை நான் ரஞ்சிதா மேடத்தை தான் சேரும். அவங்க மூலமாக நான் இந்த புண்ணியத்தை தேடிக்கிட்டேன். அவங்க மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறி இது மாதிரி எல்லாரையுமே என்ன செய்யணும், ஒரு ஸ்பிரிச்சுவலாக செய்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ட்ராவலையும் அவங்க ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போய் நல்லபடியாக செய்யணும். ஓம் நமச்சிவாய். ஓம் நம சிவாய். மனம் விட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டது மெயினாக மா கங்கா டூரிசம் அவங்களுடைய முயற்சிகள். அந்த முயற்சிகளுக்கு எவ்வளவு தடங்கல்கள் வரும், எவ்வளவு பேர் உற்சாகம் கொடுப்பாங்க, எவ்வளோ பேர் தோள் கொடுப்பாங்க. குறிப்பாக இவங்களுடைய கணவரை நான் சொல்லி ஆகணும். அந்த தம்பி கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப அபரிமிதமான இருக்கு. நிறைய பேர் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் எங்களுக்கு சப்போர்ட் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணை தனியாக பயணப்படுறா எல்லா இடத்துக்குன்னா அந்த இடத்துல நீ போயிட்டு வா,
எதுவானாலும் உனக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா முயற்சிகளுக்கும் துணை நிக்கிறதுங்கிறது, அவர் அவருக்குன்னு ஒரு பர்சனல் ஜாப் இருந்தா கூட தன்னுடைய மனைவிக்கு எப்பெல்லாம் உதவ முடியுமோ அப்படி உதவிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நிச்சயமா பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணு எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு செயலையும் பார்த்து பார்த்து எப்படியாவது இவங்களை கொண்டு போய் அந்த சன்னிதானத்துல நிறுத்திட மாட்டோமா, எப்படியாவது இந்த தரிசனத்தை பண்ணிட மாட்டோமா அப்படிங்கறதுலதான் முழு மூச்சா அந்த பொண்ணு செயல்பட்டு இருக்கா. நம்ம ஒரு ஐட்டனரி கொடுக்கறோம், அதுல இருக்கிற லிஸ்ட் படி எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டி திருப்தியா அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய ஏக்கமாவும் கனவாவும் லட்சியமாவும் இருக்கு. அதை உணர்ந்து நம்மளும் கோஆபரேஷன் எல்லாமே கொடுக்கும்போது அது சோபித்து வருது. அப்படிப்பட்டவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல சூப்பரா நீ வருவ அப்படின்னு சொல்லி பாராட்டுதல்களை அள்ளி கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கோயில்களுக்கு போங்க, நிறைய பயணப்படுங்க, நல்ல அனுபவம் மிக்க, அதாவது ஒரு சின்ன பொண்ணு இவன் என்ன பண்ணிடுவா அப்படின்னு யோசிக்காம பெண்கள் நிறைய உதவணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப ஆசைப்படுற விஷயம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஸ்கோப் இருக்கு. ஸோ இவங்க நல்லா வளர்ந்து கொடுத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக எனர்ஜி நிறைய இருக்கு. ஸோ நம்ம நிச்சயமா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா, இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் அவங்களுக்கு தெரியுது, ஸ்பிரிச்சுவலாவும் கனெக்ட் ஆகியிருக்காங்க, எல்லா தரப்பு வயதினரையும் அரவணைச்சு போகக்கூடிய பெரும் அன்பு இருக்கு, மனசுல தெய்வீக உணர்வு நிறைய இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நானும் ரொம்ப ஆசையா உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நீங்க கண்டிப்பா மா கங்கா டூரிசம் வழியா டிராவல் பண்ணி பாருங்க. அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து என் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களும் சுபிட்சங்களும் கிடைக்கணும்னு சொல்லி அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மா கங்கா டூரிசமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும், என்னுடைய இந்த பயணத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்ததுக்காக நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.